ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், வாட் டு யூ வாண்ட்? நாங்க தேனஸ் முன்னேற்ற கழகத்திலிருந்து பேசுறோம். சமீப காலமா நீங்க எங்க தலைவனை பத்தி தப்பா பேசுறதா நிறைய தகவல்கள் ரிலீஸ் ஆச்சு. அது உண்மையா சார்? ஆமா சார், தப்பா தான் பேசணும். தேனோஸ் பண்ணது தப்புன்னு தான் பேசணும். பிகாஸ் we are from Iron Man நகரம் ஃபவுண்டேஷன். தேனோஸ் பண்ணதுல எதெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்றதை நீங்க சொன்னீங்க. எங்களோட சேவையை தொடர கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். பை த வே, ஹவ் வாஸ் த ஸ்னாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? சார், வாட் ஆர் யூ டாக்கிங் சார்? இட் இஸ் நாட் அ ஸ்னாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் ஆணவ படுகொலை. அதுவும் கொத்தா கொண்டிருக்காப்புல மனசாட்சியே இல்லாம ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரம் யாரு தேனோஸ்க்கு கொடுத்தது? அவர்னா கடவுளா? தேனோஸ் ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் கொண்ட பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு யார் கொடுத்தது? எப்படி ஒரு இயற்கை பேரில் நடந்துச்சுன்னா அதுல பழிய தூக்கி அசால்ட்டா கடவுள் மேல போடுறாங்களோ, அதே மாதிரி மக்கள் அவங்களுக்குள்ளே நடத்திக்கிட்ட பேரழிவு தான் அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துது. அதோட இல்லாம இயற்கையாவே ஒரு கோட் இருக்குது, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், வலிமையே வெல்லும். சோ அதுபடி பார்க்கும்போது மக்கள்ல யாரு வலிமையா இருந்தாங்களோ அவங்க தான் ஜெயிச்சு நின்னாங்க. பட் ஆனா அதுக்கும் தேனோஸ் மொத்தமா எல்லாரும் கொண்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அடிச்சுக்கிறதுக்கும் ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அழிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ அந்த தப்பு தான் தேனோஸ் பண்ணான். கூட்டத்தை அழிச்சானோ, கொடுமையை பிடிச்சா அஞ்சானோ, இந்த உலகத்துக்கு எது நல்லதுன்னு பட்டுச்சோ அதை தானே பண்ணான். அதுவும் ஒன்னும் பார்த்து இருக்கிற ஏழை மக்களா ஒன்னும் கொல்லல, இல்ல பணக்கார மக்களா ஒன்னும் கொல்லல, ரேண்டமா தானே போட்டு தரணும். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதாவது கெட்டவனை கொல்றியா பிரச்சனை இல்ல, ஆனா நல்லவனையே சேர்த்து கொள்ற. நீ சமநிலை நடுநிலை நாட்டுறதுக்காக எதுக்கு நல்லவனும் சாகணும்னு விரும்புற அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்கு. இப்ப ஒரு கெட்டவன் இருக்கான்னா அந்த கெட்டவனை கொல்றதுல தப்பே இல்ல. ஆக்சுவலி நானும் ஒத்துக்கிறேன், கெட்டவனை கொல்றது தப்பு இல்ல. ஆனா எந்த தப்புமே பண்ணாத ஒரு நல்லவர் இருந்தான்னா அவனும் எதுக்கு தான் வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஏண்டா, பல வருஷமா கூடவே பழகுறானுங்க, அதுலயே எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரிய மாட்டேது. திடீர்னு எதையாவது வேலையை பார்த்து விட்டு போயிடுறானுங்க. இதுல ஏதோ ஒரு கிரகத்துல இருக்கிற தேனோஸ்க்கு எப்படி இங்க வந்து இவன் நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும். அது ஒரு கிரகத்திலயும் போய் கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப ரேண்டமா ஸ்னாப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பக்கம் போக வேண்டியதுதான். இங்க விஷயம் தேனோஸ் ஸ்னாப் பண்ணது ரைட்டா ராங்கா அப்படிங்கறத பத்தி தானே தவிர்த்து நல்லவனை தான் கொல்லணுமா கெட்டவனை தான் கொல்லணுமான்றத பத்தி கிடையாது. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். தேனோஸ் பண்ண தப்புக்குள்ள இவ்வளவு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அவன்கிட்ட மைண்ட் ஸ்டோன் இருக்கு, ரியாலிட்டி ஸ்டோன் இருக்குது, டைம் ஸ்டோன் இருக்குது. சோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அழகா ஒரு ரிசோர்ஸஸ் டபுள்ஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லையா யாரெல்லாம் கெட்டவனோ அவனா சாவணும் சொல்லிட்டு ஸ்னாப் போட்டிருக்கலாம். அந்த ஸ்டோன்ஸை வச்சு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பண்ணிருக்கலாம். அதாவது யாருக்கும் தீங்கு விளைவிக்காம. ஆனா நான் கொல்லதான் செய்வேன் அப்படிங்கறது கொலவெறி. அது இயற்கைக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இவனோட அந்த அர்ஜை தீத்துக்கிறான். தேனோஸ் உண்மையிலே கொலவெறி பிடிச்சவனா இருந்திருந்தா அவன் எல்லா உயிர்களையும் மொத்தமா அழிச்சிருந்திருக்கலாமே. இல்லன்னா கூட இந்த ஸ்டோன்ஸ் ஒவ்வொரு தடவை எடுக்க வர்றப்பையும் கண்ணுல தெரியற எல்லா உயிர்களையும் கொண்டிருக்கலாமே. ஆனா அப்படி பண்ணவே இல்ல. பவர் ஸ்டோனை எடுக்க வர்றப்போ தாரோட ஷிப்ல இருந்த பாதி ஆஸ்கார்டியன்ஸ் மட்டும் தான் அழிச்சிருப்பானே தவிர்த்து மொத்த ஆஸ்கார்டியன்ஸும் அழிச்சிட்டு அந்த பவர் ஸ்டோன் எடுத்திருக்க மாட்டான். அதே சமயத்துல அவன் வக்காண்டாக்க வரும்பொழுது கூட அந்த இடத்துல அவன் கொல்லணும்னு நினைச்ச ஒரே உயிர் விஷன் மட்டும் தான். அதுக்கு காரணம் என்ன சொல்லுச்சுன்னா, விஷனோட தலையில அந்த மைண்ட் ஸ்டோன் இருக்கு. ஒருவேளை விஷனோட தலையில இருந்து அந்த மைண்ட் ஸ்டோனை எடுத்து விஷன் பொழைச்சிருப்பான்னு சொல்லி சொன்னா அங்கேயும் விஷனோட கூட கொல்லாம அந்த மைண்ட் ஸ்டோனை எப்படி எடுக்கிறது மட்டும் தான் அவன் யோசிச்சிருப்பானே தவிர்த்து அங்க விஷனையும் அவன் கொண்டிருக்க மாட்டான். ஏன்னா தேனோஸ்க்கு ஒரு விஷன் இருந்துச்சு. அந்த விஷன் ரேண்டமா உயிர்களை கொல்றது மூலமா இந்த யூனிவர்ஸ்ல சமநிலையை கொண்டு வரணும் அப்படிங்கறதானே தவிர்த்து எந்த உயிரை கொல்றது மூலமா தன்னோட வெறியை தீர்த்துக்கணும் பழிய தீர்த்துக்கணும் அவன் நினைக்கவே இல்லை. ஈவன் அவனை கொல்ல பல பேர் ட்ரை பண்ணியும். சரி, நீ சொல்ற சரின்னே வச்சுப்போம். ஆனா தேனோஸோட எண்ணம் சரியா இருக்குது. அதாவது இயற்கையை காப்பாற்றணும், சமநிலை வைக்கணும், எண்ணம் சரியா இருக்குது. ஆனா அவன் எடுத்துக்கிட்ட பாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது. நீ நல்லா கவனிச்சுன்னா அவன் மனுஷங்களை மட்டும் கொண்டிருக்க மாட்டான். இந்த யூனிவர்ஸோட பாதி உயிரினங்களை அழிச்சிருப்பான். மனுஷங்க தான் தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கேன். மத்தவங்களும் என்ன பண்ணாங்க, மத்த உயிரினங்களும் என்னடா பாவம் பண்ணுச்சு. அப்படி எல்லா உயிரினங்களும் காப்பாற்றணும்னா இருக்கிற ரிசோர்சஸ் டபுள்ஸ் பண்ணிருக்கலாமே, எல்லாத்தையும் அதிகரிச்சிருக்கலாம்ல. எல்லா உயிரினங்களுக்கும் சமமா எல்லாமே கிடைக்கிற மாதிரி அதிகரிச்சிருக்கலாம்ல இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சு. அது ஏன் பண்ணல தேனோஸ்? நீ நம்ம பூமி அப்படின்ற ரியாலிட்டிக்குள்ள இருந்து பேசுற. ஆனா எம்சியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு காட்டுறப்ப வெவ்வேறு கிரகங்கள்ல வேற ஏலியன்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே உயிர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதுல தேனோஸால செக்ரிகேட் பண்ணி இவங்க தான் இந்த யூனிவர்ஸை கெடுக்கிறாங்க, இவங்க தான் இந்த எர்த்தை கெடுக்கிறாங்க, இவங்க தான் இந்த ஏரியாவை கெடுக்கிறான்னு சொல்லி பிரிக்க முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ரேண்டமைஸ்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தின் காரணமாக பாதி உயிர்களை அப்படியே அழிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருப்பான். இதுல குருவி சாகக்கூடாது, புழுப்பூச்சி சாகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அந்த ஸ்டோன்ஸ் அதிகமா வேலை பார்க்கணும். அதோட இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருக்கும். அது தேனோஸா கொல்ற அளவுக்கு கூட அதிகமா ஆகலாம். ஆனா நீ கேட்டது ஒரு வகையில ஒரு கரெக்டான பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. என்னன்னா, ஏன் தேனோஸ் ரிசோர்சஸ் அதிகப்படுத்தி இருக்க கூடாது? அங்க பாதி மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு பதிலா ரிசோர்ஸ் அதிகப்படுத்தி இருந்தா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சரியான கூற்று தான். ஆனா இப்ப இருக்கிற ஒரு டேட்டா படி பார்த்தோம்னா இந்த உலகத்துல தினசரி சாப்பிடக்கூடிய சாப்பாடுல 3/2 பங்கு உணவு வீணடிக்கப்படுது. ஆனா அதே சமயத்துல 3/1 பங்கு மக்கள் இந்த உலகத்துல தினசரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 3/1 பங்கு மக்களுக்கு தேவையான சாப்பாடை விட
விட 2 மடங்கு அதிகமான உணவு வீணடிக்கப்படுது. அப்ப நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இல்லன்னு கிடையாது, நீங்க ரிசோர்ஸ மிஸ்யூஸ் பண்றீங்க. அந்த தவிர நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. நீங்க தப்பு பண்ணா அங்க தண்டனை கிடைக்கும்ன்றதையும் நீங்க உணரணும். அப்படிங்கிற இடத்துலதான் தானோஸ் அப்படிங்கிற ஒருத்தன் உள்ள வரான். நீங்க சரியா இருந்தா 3வது மனுஷன் உள்ள வர போறான். இது வரைக்கும் இந்த மனிதர்கள் மதத்துக்காகவோ சாதிக்காகவோ நிறத்துக்காகவோ இல்ல சும்மா பொழுதுபோகலன்னு சொல்லியே கொன்ற உயிர்கள் ஏராளமா இருக்கு. இது எதுவுமே மனிதர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அங்காளி பங்காளி சண்டை. மனிதர்கள் மனிதர்களுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டாங்க. சும்மா ஃபன்னுக்காக ஒரு 2000 புலிய கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ இனங்களை கொன்று குவிச்சிருக்கும். அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னா பண்ணது நாம, அதனால அது பரவாயில்லை. ஆனா இதுவே இந்த மாதிரி தவறுகள் நடந்துகிட்டே இருக்க கூடாது. இது ஒரு கட்டத்துல யூனிவர்ஸையே அழிச்சிரும், கொலாப்ஸ் ஆக்கிரும் சொல்லி ஒருத்தன் பாதி உயிர்களை ரேண்டமைஸ்டா கொல்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னு சொல்லி சொன்னா அதுல ஒன்ன சார்ந்த யாரவும் இருக்காங்க அப்படின்றதுனால நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஈவன் ஸ்னாப்புக்கு அப்புறம் கூட தானோஸ் அந்த கற்களை வேற எந்த விஷயத்துக்காகவும் பயன்படுத்தி இருக்க மாட்டான். அதே சமயத்துல அது எல்லாத்தையும் ஒரு அட்டாமிக் சைஸ்ல சுருக்கி இருந்திருப்பான். என்ன காரணத்துக்காக? இவனாலதான் ஸ்னாப் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்டோன்ஸை தேடி மேபி இன்னும் வேற வேற வில்லன்ஸ் வரலாம். அப்படி வர்றவங்க இந்த ஸ்டோன்ஸை இவன் நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு காசுக்காக இல்லாம அவங்களுடைய சுயலாபத்துக்காக வேற மாதிரி பயன்படுத்திடலாம். அப்படி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டம் சைஸ்க்கு சுருக்கி இருப்பான். சோ தானஸ்க்கு உண்மையாவே கொலவெறி தான் இருக்கு, மக்களை கொல்றதுதான் அவனுடைய எய்ம் அப்படின்ற மாதிரி இருந்தா அவன் திரும்ப 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 அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்கலாமே. ஆக்சுவலி எல்லாமே கரெக்ட் தான். இந்த மனிதர்கள் இனத்துக்காகவும் மொழிக்காகவும் மதத்துக்காகவும் நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. ஏன் போர்களே எவ்வளவு போர்கள் இங்க நடந்து கொத்து கொத்தான உயிர்கள் நிறைய போயிருக்குது. அது எல்லாமே மன்னிக்க முடியாத குற்றங்கள் தான். அதே மாதிரி இந்த மனுஷங்களுக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் அதை வேஸ்ட் பண்றதும் பத்தலன்னு சொல்றதும் ஒரு பழக்கமாவே ஆயிட்டு. இது எல்லாமே மன்னிக்க முடியாத குற்றங்களாவே இருக்கட்டும், அது குற்றங்கள் தான். ஓகேவா? ஆனா தானோஸ் கிட்ட மைண்ட் ஸ்டோன், ரியாலிட்டி ஸ்டோன் 2 ஸ்டோன் இருக்கு இல்லையா? அதை வச்சு ஈஸியா இங்க உள்ள எல்லாரையும் மாத்த முடியும். அதாவது நீங்க எல்லாரும் நான் ரிசோர்ஸை டபுள் பண்ணி தரேன், டபுளா இருந்தா கூட நீங்க அதை எதையும் வேஸ்ட் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது அந்த ஸ்டோன்ஸை வச்சு. இவன் தான் அந்த ஸ்டோனுக்கு அதிகமான வேலைப்பாடுகள் தரட்டும், அதனால தானோஸே சாவட்டன்னு வச்சுக்கேன். இயற்கையை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை அவன் தியாகம் பண்றதுல தப்பு இல்ல. இயற்கையை காப்பாத்துறதுக்காக இந்த யூனிவர்ஸோட பாதி உயிர்களை தியாகம் செய்ய துணிஞ்ச தானோஸ்க்கு அவன் உயிரை தியாகம் செய்ய துணிய மாட்டானா என்ன? அதுக்கப்புறம் நீ என்னமோ சொன்ன இந்த மாதிரி இந்த ஸ்னாப் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டோன்ஸை வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டான்னு சொல்லி போயலாம். அந்த ஸ்டோன்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ணவே இல்லையடா, அப்புறம் மிஸ்யூஸ் பண்றது. இன்கேஸ் தானோஸ் அந்த ஸ்டோன்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணிருந்தான்னா இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸ்ல உள்ள அத்தனை உயிரினங்களும் தானோஸை உண்மையாவே ஒரு கடவுளா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா அதை அவன் பண்ணாம அவன் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் வளர்ந்த விதம் அப்படி, அவன் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி, அவன் வளர்ந்த இடமும் அப்படி. நீ நல்லா கவனிச்சுன்னா தானோஸ் ஸ்டோன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் போய் இறங்கி அடிச்சு கொண்டிருப்பான். சோ அந்த இறங்கி அடிச்சு கொன்ன அவனுக்கு அந்த கொலை பண்ணா வர அந்த இது என்னன்னு தெரியும். ஓகேவா? அதனாலதான் அவன் கொலைகளை பண்ண ஆரம்பிச்சான். சோ இதுவும் அதுவும் ஆக்சுவலி அவனுக்கு பேலன்ஸ்டா இருந்தான். நம்ம இயற்கையை பேலன்ஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்ம கொலை பண்ணி அதுல என்ஜாய் பண்ண மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் அவன் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டானே தவிர பேருக்கு இயற்கை காப்பாத்துறன்னு ஒரு பூசுற மாதிரி வச்சுட்டான். அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் இல்ல. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உயிர்களை கொள்றது தப்பு அப்படிங்கிற ஒரு கோர் பாயிண்ட் ஆஃப் வியூல நிக்குது. ஆனா என்னோடது எங்கெல்லாம் இயற்கையின் சமநிலை பாதிக்கப்படுதோ அந்த இடங்கள்ல உயிர்கள் பழி போறது தப்பு இல்ல அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நிக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியரா வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இதை பாக்குறவங்க தான் முடிவு பண்ணணும். சோ தானோஸ் செஞ்சது சரியா தவறா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் கூடவே காஸ்மோஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்க டோனி சிவா அண்ட் நான் உங்க கேப்டன் அமெரிக்கா. மதங்களை கடந்து மனிதம் காப்போம். நன்றி.